மருத்துவரை ரூம்ல போட்டு அடைச்சி கத்தியால குத்துந்தா சொல்லிருக்காங்க. இப்போ 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. இப்போ காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து மற்ற பேரை அரெஸ்ட் பண்ணி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள். இது வந்து பகுதியில் 5 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டு 15,000 அடி சதுர அடியில வந்து நம்ம குளம் அமைக்கிறத முடிவு பண்ணியிருக்கோம். பட் ஆனா அங்க இருக்கிற பொதுநல சங்க நிர்வாகிகளும் பொதுமக்களும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எங்களோட நீர்வழி பாதையில வந்து நம்ம குளம் கட்டினா அதுவே நீர்ப்போக்குக்கு வந்து தடைப்படும். இப்ப நானே இது வரைக்கும் அங்க 3 தடவை போயிட்டேன். துணை முதல்வர் 2 தடவை வந்துட்டாரு, முதலமைச்சரும் வந்துட்டாரு. வந்தப்ப எல்லா பொதுநல சங்க நிர்வாகிகளும் வந்து நன்றி சொன்னாங்க. குளம் வெட்டுறதுக்கு ஒருத்தரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அது யாரும் உங்க கையில மட்டும் சொன்னது? அந்த நபரை எங்களை கூட்டுவாங்களா? இல்ல, கண்டிப்பா இது அதாவது இது கடந்த 5 ஆண்டுகளாக இந்த தவறை இது ஒரு சின்னதா, ஏன்னா ஒரு 18,000 ஒரே பேமெண்டா தரதில்ல, 6,000 2,000 இப்போ ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி 5 பேமெண்டா கொடுத்திருந்தாங்க. அதை இப்போ அந்த பயனாளிகளுக்கு எளிது பண்ணணுங்கிறதுக்காக இது மாதிரி கொடுத்திருக்கு. இந்த மாதிரி யார் தவறு செய்தாலும் அது எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை கண்டிப்பாக பாயும். இது தமிழ்நாடு முழுக்க அந்த ஆடிட் கமிட்டியை புதுக்கோட்டைக்கு போன மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போய் ஆடிட் கமிட்டியை ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கிறோம். இது வந்து ஏழை எளியவர்களுக்கான இந்த தொகை முத்தமிழறிஞர் கலைஞர்களால் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் என்கின்ற இந்த மகத்தான திட்டம் வந்ததற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு விகிதம் வெகுவாக குறைந்து இந்திய அளவில் ஒரு பாராட்டுகளை பெற்று வருகிறது. இந்த திட்டத்தில் கை வைக்கிற மாதிரி ஏழை எளியவர்களை பாதிக்கிற மாதிரியான நடவடிக்கைகளுக்கு உதவியா இருக்கிற எந்த கயவர்களாக இருந்தாலும், எந்த புல்லுரிகளாக இருந்தாலும், அது எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால்தான் இப்ப உடனடியாக நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதுதான் திராவிட மாடல். நேற்றுக்கு அவங்க ட்விட்டர்ல போட்டிருக்கிறாங்க, திராவிட மாடல் ஆட்சியில முத்துலட்சுமி ரெட்டியில ஊழல்றாங்க. திராவிட மாடல் ஆட்சியில 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஊழல். இது உடனடியாக கண்டுபிடிச்சு 18,60,000 ரூபாய் இதுல தப்பு நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சு 16 வங்கிகள் அவங்க இந்த போட்டு வச்சிருந்த கணக்கெல்லாம் கண்டுபிடிச்சு இப்ப நடவடிக்கை எடுத்து ஒருத்தரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கு, ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. இன்னும் எத்தனை பேர்ல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்திருக்கு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை சமூகத்தில் யாரோ 4 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அங்க ஒரு மருத்துவரை ரூம்ல போட்டு அடைச்சி கத்தியால குத்துந்தா சொல்லிருக்காங்க. இப்போ 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. இப்போ காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து மற்ற பேரை அரெஸ்ட் பண்ணி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள். இது வந்து பகுதியில் 5 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டு 15,000 அடி சதுர அடியில வந்து நம்ம குளம் அமைக்கிறத முடிவு பண்ணியிருக்கோம். பட் ஆனா அங்க இருக்கிற பொதுநல சங்க நிர்வாகிகளும் பொதுமக்களும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எங்களோட நீர்வழி பாதையில வந்து நம்ம குளம் கட்டினா அதுவே நீர்ப்போக்குக்கு வந்து தடைப்படும். இப்ப நானே இது வரைக்கும் அங்க 3 தடவை போயிட்டேன். துணை முதல்வர் 2 தடவை வந்துட்டாரு, முதலமைச்சரும் வந்துட்டாரு. வந்தப்ப எல்லா பொதுநல சங்க நிர்வாகிகளும் வந்து நன்றி சொன்னாங்க. குளம் வெட்டுறதுக்கு ஒருத்தரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அது யாரும் உங்க கையில மட்டும் சொன்னது? அந்த நபரை எங்களை கூட்டுவாங்களா? இல்ல, கண்டிப்பா இது சென்னை கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் அரசு மருத்துவருக்கு கத்தி குத்து நிகழ்ந்தது தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில வட இந்தியர்கள் மருத்துவரை வந்து கத்தியால் குத்தி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று காலை இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை வந்து பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்து தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. புற்றுநோய் மருத்துவரான பாலாஜிக்கு தான் இந்த கத்தி குத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து புற்றுநோய் துறை மருத்துவரான அந்த பாலாஜி அவர் இரத்த காயங்களுடன் அவசர சிகிச்சை பிரிவு தொடர்ந்து அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. வட இந்தியர்கள் இன்று காலை மருத்துவமனைக்கு அவர்களுக்கு வந்து சிகிச்சை பெற வரும்போதுதான் இந்த மருத்துவரை அவர்கள் கத்தியால் குத்தியது தெரிய வந்திருக்கிறது. சிறிய அளவிலான அந்த காய்கறியை வந்து வெட்டக்கூடிய அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து அந்த மருத்துவர் பாலாஜியை வந்து கத்தியால் குத்திருக்கிறார்கள். அவர் சுதாரித்து உடனடியாக அங்கிருந்து தப்பித்திருக்கிறார். அவர் இரத்த காயங்களுடன் தற்போது அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கத்தி குத்தி நடத்திய இந்த 2 வட இந்தியர்களை உடனடியாக அங்கிருந்த காவலாளிகள், அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காவலாளிகள் அவர்கள் கையில் களமாக பிடித்து அங்க இருக்கக்கூடிய, அதாவது மருத்துவமனைக்குள்ளேயே வந்து ஒரு போலீஸுடைய அவுட் போஸ்ட் இருக்கு. அந்த அவுட் போஸ்ட் இருக்கக்கூடிய போலீஸை உடனடியாக வரவழைத்து அவர்களிடம் வந்து ஒப்படைக்கிறாங்க. தொடர்ந்து இந்த 2 பேருமே வந்து கிண்டி காவல் நிலையம் அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.
எதற்காக இந்த கத்தி குத்து நடந்தது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். புற்றுநோய் மருத்துவரான பாலாஜி தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி கொண்டு தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லிய